வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னோடய ஐடியை நான் வேறு ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓவில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓ டிவிஎம் அப்படிங்கிற மெயிலேருந்து @gmail.comங்கிற மெயிலேருந்து நீங்கள் மெயில் அனுப்பணும். இப்போ சப்ஜெக்டில் சார் அண்ட் மேம், ஹாய் சார் மேம் போட்டுட்டு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஐடியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடிக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அது, அந்த ஸ்டாஃப் ஐடி, அந்த மெயில் ஐடி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருக்கு மாற்றுறீங்களோ, நீங்கள் யாருக்கு இந்த ஐடியை நீங்கள் கொடுக்குறீங்களோ கீழே ட்ரான்ஸ்ஃபர் டு இந்த மெம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேமை மென்ஷன் பண்ணி அவங்களோட ஸ்டாஃப் ஐடி அண்ட் மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. யாருக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி அண்ட் நேம், மொபைல் நம்பர் கூட வாங்கிங்க. நியூ பர்சன்னா எஸ்பிஓலேயே ரொம்ப நான் வேலையே பார்க்கல, ஒர்க் பண்ணலை, அனதர் பர்சன்னா அவங்களுக்கு மொபைல் நம்பர், நேம், மெயில் ஐடி வாங்கிக்கோங்க. இல்லை எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி, அவங்க நேம், இதை வாங்கி நீங்கள் ஐடி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு எஸ்பிஓலேருந்து மெயில் வரும். இது ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, யார் உங்ககிட்டேருந்து அந்த ஐடியை வாங்குகிறாங்களோ அவங்களையும் இதே SPOTVM@gmail.comக்கு அவங்க ரிஜிஸ்டர் மெயிலேருந்து அவங்களும் இதே மாதிரி மெயில் அனுப்பணும். எப்படின்னா, அவங்களோட நேம், நியூ மெம்பர்னால் எஸ்பிஓலே ஒர்க் பண்ணாதவங்கன்னா அவங்க நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்தது நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் மாற்றுறேன் அப்படின்னா, நான் யாருக்கு மாற்றுறேனோ ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில், கீழே அவங்களோட டீட்டெயில் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஐடி மாற்றுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவங்க மெயிலில் அட்டாச் பண்ணி அவங்களோட டீட்டெயிலும் அனுப்பணும். அது ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புரியுதுன்னா, இதில் உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீஃபண்ட் வாங்குகிறவங்க மெயில் போட்டால் மட்டும்தான் ரீஃபண்ட் கிடைக்கும். நான் எஸ்பிஓலேருந்து நான் வெளில போகிறேன், எனக்கு ரீஃபண்ட் வேணும், என்னோடய அமௌண்ட்டும் வேணும், நான் ஜாயின் பண்ணும்போது கட்டின அமௌண்ட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க மெயில் போடணும். மெயில் போட்டோடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனா, மெயில் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். இந்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்கிறேன். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நல்லா இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் இன்னொருத்தங்களுக்கு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயிலை, என்னோடய ஸ்டாஃப் ஐடி என்ன, மெயில் ஐடி என்ன, நேம் என்னங்கிறத போட்டுட்டு அதுக்கடுத்தது நான் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேனோ
அவங்களோட ஸ்டாஃப் ஐடி அவங்களோட மெயில் ஐடி போட்டு நான் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். யார் ஐடி வாங்குகிறாங்களோ அவங்களும் இதே மாதிரி மெயில் போடணும். நீங்கள் அனுப்பின மெயிலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.